ஆர்டிகல் 25 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? மத வழிபாட்டு சுதந்திரம். இதை முன்வைத்துதான் சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் வெற்றி பெற்றார்கள். எங்களுடைய தனிப்பட்ட உரிமை இந்த கோயில் எங்களுக்கு சொந்தம் என்று. ஆனால் தீட்சித பாப்பானுக்கு ஆர்டிகல் 25 உதவி செய்யும். ஆனால் இந்த மண் மைந்தராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அது உதவி செய்யாது என்று சொல்ல போனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை என்ன செய்வது, என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் முடிவு செய்ய வேண்டும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக உரிமைகள் மறுக்கப்பட்டு அயோத்தி பாபர் கோயிலை போல, பாபர் மசூதியை போல இன்றைக்கு இந்த சிக்கந்தர் தர்காவும் உரிமைகள் மறுக்கப்பட்ட இடமாக மாறி போயிருக்கிறது. அது ஒரு முக்கியமான தீர்ப்பு. அந்த ஸ்ரீமதி என்ற அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்புல இது ஒரு தென் கைலாயம், இது ஒரு சைவ திருத்தலம். எது சைவ திருத்தலம்? சமணர் இருக்கு, கொற்றவை தெய்வம் இருக்கு, பாண்டி முனீஸ்வரர்ல இருந்து எல்லா ஆடு வெட்டினாதான் மலையேறுவன் சொல்லக்கூடிய எல்லா சாமியும் இருக்கு. இதுக்கு பேர் சைவ திருத்தலம். சரி வச்சுக்கோங்க, நீங்க வேற ஒரு பொருளை சொல்றீங்க சைவ திருத்தலம் இருக்கட்டும். தென் கைலாயம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயில இருந்து 300 மீட்டர் தொலைவில் எங்கேயுமே பிராய்லர் கடை கிடையாது, எங்கேயுமே மட்டன் கடை கிடையாது. ஆனா பாருங்க, ஒரு 200 மீட்டர்ல முனியாண்டி விலாஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் எங்க போனாலும் முனியாண்டி விலாஸ்ல கறி போடுவாங்க, இங்க மட்டும் எதை போடுவாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த அம்மாவை சொல்லிட்டாங்க, நீதிபதி சொல்லிவிட்டார் 300 மீட்டர் தொலைவில் நான்வெஜ் இறைச்சி கடைகள் கிடையாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்போது வரைக்கும் முனியாண்டி விலாஸ் அங்க இருக்கு. இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இது ஒருவேளை இங்க மாறுபட்ட வழக்குகள் தீர்ப்புகள் வந்து மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றம் போனால் என்ன சொல்லுவாங்க அங்க இருக்கிற நீதிபதிகள்? இங்க இருக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க முடியுமா? ஏதாவது புரியுமா? எதுவும் புரியாது. என்ன சொல்லுவாங்க? ஓ தென் கைலாயம், அது சைவ மலையாது, 300 மீட்டர் அப்பால எங்கேயுமே நான்வெஜ்ஜே கிடையாதா, அப்ப இங்க மட்டும் எப்படி ஆடு வெட்ட முடியும் என்று கேட்பார்களா இல்லையா? ஆக இதுக்கெல்லாம் வழி போட்டது யார்? கோடு போட்டது யார்? இந்து முன்னணியின் வழி வந்த இந்த ஆடிஓ கண்ணனும் இந்த இன்ஸ்பெக்டரும் இல்லையா?